வணக்கம் நண்பர்களே. சற்றுமுன் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு கீழ் புதிய உறுப்பினர்களுக்கு எப்போது முதல் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்ற புதிய அப்டேட் ஒன்று கிடைத்திருக்கிறது. அந்த அப்டேட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோக்கு லைக் கொடுத்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு. மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கவர்மெண்ட்டுடைய நலத்திட்டங்கள் பற்றிய தகவல்களை உடனுக்குடன் குயிக் அப்டேட்டா கொடுத்துட்டு வரும். எல்லா தகவலும் கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். நம்பி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம இந்த ஒரு வீடியோக்கு லைக்கையும் தட்டி விட்டுருங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது தகுதியான அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்ற வாக்குறுதியின்படி 9 லட்சம் புதிய பயனாளர்கள் விரைவில் உரிமை தொகை பெற உள்ளனர். தமிழக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வந்தாலும் மிக முக்கிய திட்டமாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் உள்ளது. இந்த திட்டத்தில் புதிதாக 9 லட்சம் பெண்கள் பயனாளர்களாக சேர்க்கப்படுவார்கள் என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்து உள்ளார். இந்த அறிவிப்பு மகளிர் உரிமை தொகையை எதிர்பார்த்து காத்திருந்த லட்சக்கணக்கான பெண்களுக்கு தீபாவளி பரிசாக அமைந்துள்ளது. கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம், அதாவது கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தொடங்கப்பட்ட கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் தற்போது 1.15 கோடிக்கும் அதிகமான பெண்கள் மாதந்தோறும் ரூபாய் 1000 பெற்று பயனடைந்து வருகின்றனர். இருப்பினும் தகுதி இருந்தும் பலரால் இந்த திட்டத்தில் சேர முடியவில்லை என்ற கோரிக்கை பரவலாக எழுந்தது. விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டவர்கள், புதிதாக ரேஷன் கார்டு பெற்றவர்கள் என பலரும் இந்த திட்டத்தில் தங்களை இணைத்துக் கொள்ள காத்துக்கொண்டு இருந்தனர். இந்த கோரிக்கைகளை ஏற்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தலின் பேரில் விடுபட்ட பயனாளர்களை சேர்ப்பதற்காக உங்களுடன் ஸ்டாலின் என்ற பெயரில் சிறப்பு முகாம்கள் மாநிலம் முழுவதும் நடத்தப்பட்டன. இந்த முகாம்கள் மூலம் பெறப்பட்ட லட்சக்கணக்கான விண்ணப்பங்கள் தீவிர பரிசீலனைக்கு உட்படுத்தப்பட்டன. மகளிர் உரிமை தொகை மட்டும் இன்றி பல்வேறு அரசு அலுவலகங்கள் தொடர்பான வேலைகளும் இந்த முகாமின் மூலம் பெற்று கொள்ளும் வசதியும் ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது. இந்த நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் இது குறித்த அறிவிப்பை வெளியிட்டார். அவர் பேசுகையில், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் 1.15 கோடிக்கும் மேற்பட்ட மகளிருக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கி அவர்களின் பொருளாதார தன்னிறைவை உறுதி செய்து வருகிறது. உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம்கள் மூலம் பெறப்பட்ட விண்ணப்பங்கள் முழுமையாக பரிசீலனை செய்யப்பட்டதில் தகுதியுள்ள புதிதாக 9 லட்சம் பயனாளர்கள் கண்டறியப்பட்டு உள்ளனர் என்று தெரிவித்தார். மேலும் தகுதியான அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அளித்த வாக்குறுதியின்படி இந்த 9 லட்சம் புதிய பயனாளர்களுக்கும் விரைவில் உரிமை தொகை வழங்கப்படும் என்றும் உறுதி அளித்தார். ஏற்கனவே தமிழக சட்டப்பேரவையிலும் பல்வேறு பொது நிகழ்ச்சிகளிலும் பேசிய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் விடுபட்ட தகுதியான அனைவருக்கும் 3 மாதங்களுக்குள் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்று தெரிவித்திருந்தார். தற்போது அந்த வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் 9 லட்சம் புதிய பயனாளர்கள் சேர்க்கப்பட்டுள்ளது அரசின் தொடர் நடவடிக்கையை வெளிக்காட்டுகிறது. தீபாவளி பண்டிகை நெருங்கி வரும் வேளையில் இந்த அறிவிப்பு வெளியாகி இருப்பது புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 9 லட்சம் குடும்பங்களின் பண்டிகை கால செலவுகளுக்கு உதவியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மொத்த பயனாளர்களின் எண்ணிக்கை 1.24 கோடியை தாண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையில் சற்றுமுன் கிடைத்த தகவலின்படி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விண்ணப்பம் செய்த அனைவருக்கும் பணம் வழங்கப்படும் என அரசு தரப்பு வட்டாரங்கள் தெரிவித்து உள்ளனர். இதற்கான களப்பணி தற்போது நடந்து வருகிறது. அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் முதல் முறை பயனாளிகள் சேர்க்கப்பட்ட போதும் பின்னர் விரிவாக்கப்பட்ட போதும் பயனாளிகளை ஆய்வு செய்ய களப்பணி நடத்தப்பட்டது. அதேபோல் இந்த முறையும் நடத்தப்படும். அதாவது பயனாளிகள் கொடுத்த விவரங்கள், விலாசம் சரியா, பயனாளி இருப்பது உண்மையா, வங்கி விவரங்கள் உண்மையா என்ற ஆய்வுகள் எல்லாம் நடத்தப்படும். அதன் பின்பே முடிவு அறிவிக்கப்படும். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் விரிவாக்கத்திற்கான அறிவிப்பு தீபாவளிக்கு முன்பாக வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த 1 மாத காலமாக தீவிரமாக பரிசீலிக்கப்பட்டு வரும் விண்ணப்பங்களுக்கான முதல் பட்டியல் விரைவில் வெளியாகும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் பெறப்பட்ட விண்ணப்பங்கள் படிப்படியாக ஆய்வு செய்யப்பட்டு வருகின்றன. தீபாவளி பரிசாக அக்டோபர் 15ஆம் தேதி முதல் கட்டமாக பயனாளிகளுக்கு பணம் அனுப்பப்படலாம் என்று கூறப்படுகிறது. இதற்கிடையில் பாதி பெண்களுக்கு உரிமை தொகை கிடைக்காமல் திணறி வரும் நிலையில் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த பெண்ணுக்கு உரிமை தொகை வழங்கப்பட்ட அதிர்ச்சி தகவல் வெளியே தெரியவந்துள்ளது.
தமிழகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான அரசு பெண்களுக்கான பொருளாதார வலுவூட்டும் திட்டங்களை முன்னெடுத்து வருகிறது. அதில் குறிப்பிடத்தக்கது இந்த உரிமைத் தொகை திட்டம். குடும்ப பெண்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 வழங்கப்படும் இந்த திட்டம் மாநிலம் முழுவதும் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. ஏராளமான பெண்கள் இந்த திட்டத்தின் மூலம் மாதாந்திர நிதியுதவியை பெற்று குடும்ப செலவுகளை சமாளித்து வருகின்றனர். ஆனால் இந்த திட்டத்தில் அதிர்ச்சி சம்பவம் ஒன்று நடந்துள்ளது. கோவை மாவட்டம் கிணத்துக்கடவைச் சேர்ந்த ஒரு பெண்ணின் உரிமைத் தொகை கடந்த 2 ஆண்டுகளாக தவறாக உத்தரப்பிரதேசத்தில் வசிக்கும் மற்றொரு பெண்ணின் வங்கிக் கணக்கிற்கு செலுத்தப்பட்டு வந்தது என்பது சமீபத்தில் தெரியவந்துள்ளது. இந்த தவறான பரிவர்த்தனை வெளிச்சத்திற்கு வந்த விதமும் வியப்புக்குரியது. அதாவது, தமிழக அரசு மக்களின் குறைகளை கேட்டு உடனுக்குடன் தீர்க்கும் வகையில் உங்களுடன் ஸ்டாலின் எனும் சிறப்பு முகாம் நடத்தி வருகிறது. அதில் குறித்த பெண் கலந்து கொண்டு எனக்கு கடந்த 2 ஆண்டுகளாக மகளிர் உரிமை தொகை கிடைக்கவில்லை என்று மனு அளித்தார். இந்த மனுவை அதிகாரிகள் ஆராய்ந்தபோது அதிர்ச்சியூட்டும் உண்மை வெளிச்சத்திற்கு வந்தது. அவர் பெயரில் மகளிர் உரிமை தொகை அரசு கணக்கில் இருந்து முறையாக செலுத்தப்பட்டு கொண்டே இருந்தது. ஆனால் வங்கிக் கணக்கு விவரத்தில் ஏற்பட்ட தவறினால் அந்த தொகை அனைத்தும் உத்தரப்பிரதேசத்தில் வசிக்கும் ஒரு பெண்ணின் வங்கிக் கணக்கில் சென்றுவிட்டது. இதன் மூலம் கோவையைச் சேர்ந்த பெண் கடந்த 2 ஆண்டுகளாக நிதி உதவியை பெற முடியாமல் தவித்துள்ளார். மறுபுறம் உத்தரப்பிரதேசத்தில் வசிக்கும் பெண் தன் கணக்கில் மாதந்தோறும் வருகிற ரூபாய் 1000 தொகையை அரசு உதவிதான் என நினைத்து பயன்படுத்தி வந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. இந்த விவகாரம் வெளிச்சத்திற்கு வந்ததும் அதிகாரிகள் உடனடியாக தவறை சீர் செய்யும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளனர். இனி முதல் கோவை பெண்ணின் வங்கிக் கணக்கில் உரிமைத் தொகை சரியாக சேர்க்கப்படும் என்றும், கடந்த 2 ஆண்டுகளாக தவறான கணக்கிற்கு சென்ற தொகை மீட்டெடுக்கப்படுமா என்பதையும் ஆய்வு செய்யப்படுகின்றது என்ற தகவலும் கிடைத்துள்ளது. இந்த சம்பவம் அரசு நிதி வழங்கும் திட்டங்களில் வங்கிக் கணக்கு விவரங்களை சரிபார்ப்பதில் அதிக கவனம் தேவை என்பதை மீண்டும் ஒருமுறை உணர்த்தியுள்ளது. ஒரு சிறிய அலட்சியம் உரியவருக்கு செல்ல வேண்டிய அரசின் நிதி உதவி வேறு ஒருவரிடம் சென்று சேர்ந்துவிடும் அபாயம் இருப்பதை இது வெளிப்படுத்துகிறது. மேலும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மக்கள் குறைகளை நேரடியாக வெளிப்படுத்தி உடனுக்குடன் தீர்வு காணும் திறமையான மேடையாக விளங்குகிறது என்பதையும் இந்த சம்பவம் உறுதிப்படுத்தி உள்ளது. அந்த முகாம் இல்லையெனில் கோவையைச் சேர்ந்த பெண்ணின் உரிமைத் தொகை தவறான இடத்திற்கு செல்கிறது என்பதை கண்டுபிடிக்க இன்னும் அதிக காலம் எடுத்திருக்கும். கிணத்துக்கடவைச் சேர்ந்த பெண்ணின் மனு அரசின் கவனத்தை ஈர்த்ததன் மூலம் 2 ஆண்டுகளாக நடந்த தவறு வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுத்து வருவதால் உரியவருக்கு இனிமேல் நிதி உதவி தடையின்றி கிடைக்கும் என்பதில் நம்பிக்கை நிலவுகிறது. இதுபோன்ற தவறுகள் மீண்டும் நடைபெறாமல் தடுக்கும் வகையில் வங்கிக் கணக்கு விவரங்களை முறையாக குறுக்கு சரிபார்க்கும் கணினி முறைமையை வலுப்படுத்த வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். இதற்கிடையில் சில நாட்களுக்கு முன்பு உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் பொதுமக்களிடம் இருந்து பெறப்பட்ட மனுக்கள் திருப்புவனம் வைகை ஆற்றில் மிதந்தன. இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் இந்த விவகாரத்தில் திருப்புவனம் வட்டாட்சியர் அலுவலக நில அளவை பிரிவில் பணிபுரியும் முதுநிலை வரைவாளர் சரவணன் கைது செய்யப்பட்டு உள்ளார். தமிழ்நாட்டில் அனைத்து நகர்ப்புற மற்றும் ஊரக பகுதிகளில் முகாம்கள் நடத்தி மக்களிடம் மனுக்களை பெறும் வகையில் உங்களுடன் ஸ்டாலின் என்ற புதிய திட்டத்தை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடந்த ஜூலை 15ஆம் தேதி தொடங்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் 10,000 இடங்களில் முகாம்கள் நடைபெற்று சுமார் 45 சேவைகள் வழங்கப்பட்டு வருகிறது. உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் மகளிர் உரிமை தொகை, பிறப்பு இறப்பு சான்றிதழ், ஆவணங்களில் பெயர் திருத்தம், பட்டா சிட்டா உள்ளிட்டவற்றிற்கான மனுக்களை மக்கள் அளித்து வருகின்றனர். இந்த முகாம்களில் பெறப்படும் விண்ணப்பங்கள் சரிபார்க்கப்பட்டு உரிய பயனாளிகள் பட்டியல் விரைவில் வெளியிடப்படும். எனவே பொதுமக்கள் முகாம்களில் மட்டுமே விண்ணப்பங்களை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டது. உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் மக்கள் வழங்கும் மனுக்கள் மீது அதிகபட்சம் 45 நாட்களில் தீர்வு காணப்படும் என அரசு அறிவித்திருக்கும் நிலையில் இதுவரை நடத்தப்பட்ட முகாம்கள் மூலம் லட்சக்கணக்கான மனுக்கள் பெறப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்து உள்ளது. இந்த நிலையில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பெறப்பட்ட மனுக்கள் வைகை ஆற்றில் மிதந்து வந்ததாக தகவல் வெளியானது. முகாம்களில் வழங்கப்பட்ட மனுக்கள் பூர்த்தி செய்யப்பட்டு அலுவலர்களிடம் வழங்கப்பட்ட நிலையில் அந்த மனுக்கள் ஆற்றில் மிதந்தது பொதுமக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் வைகை ஆற்றில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பெறப்பட்ட மனுக்கள் மிதப்பதைக் கண்டு பொதுமக்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர்.
ஆற்று நீரில் மிதந்து வந்த மனுக்களை சேகரித்த போலீசார் அதனை ஆற்றில் வீசியவர்கள் யார் என விசாரணையில் ஈடுபட்டு வந்தனர். சிவகங்கை அருகே கீழடி, கொத்தகை, நெல் முடிக்கரை, மடப்புரம் பகுதிகளில் நடந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் பெறப்பட்ட மனுக்கள் ஆற்றில் மிதந்து வந்ததாகவும் ஆற்றில் மிதக்கும் மனுக்களுக்கு இன்னும் தீர்வு காணப்படவில்லை என்றும் தெரியவந்துள்ளது. இந்த விவகாரத்தை தொடர்ந்து எதிர்க்கட்சியினர் சமூக வலைதளங்களில் திமுக அரசை கடுமையாக விமர்சித்தனர். இந்த விவகாரம் குறித்து சிவகங்கை கோட்டாட்சியர் விஜயகுமார் விசாரணை நடத்தினார். அதன் அடிப்படையில் திருப்புவனம் வட்டாட்சியர் விஜயகுமார் இடமாற்றம் செய்யப்பட்டார். மேலும் அலட்சியமாக பணிபுரிந்த 7 அலுவலர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. முன்னதாக திருப்புவனம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நில அளவை பிரிவில் பராமரிக்கப்பட்டு வந்த 13 பட்டா மாறுதல் தொடர்பான மனுக்களை மர்ம நபர்கள் திருடிச் சென்றதாக வட்டாட்சியர் விஜயகுமார் புகார் அளித்திருந்தார். அதன் பேரில் திருப்புவனம் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். வட்டாட்சியர் அலுவலகத்தில் சிசிடிவி கேமராக்கள் இல்லாததால் மனுக்களை திருடிய நபரை கண்டறிவதில் தாமதம் ஏற்பட்டது. இதற்கிடையே திருப்புவனம் வட்டாட்சியர் அலுவலக நில அளவை பிரிவில் பணிபுரியும் முதுநிலை வரைவாளர் சரவணனுக்கு 17(p) கீழ் நடவடிக்கை எடுக்கவும், அவுட் சோர்சிங்கில் பணிபுரியும் புல உதவியாளர் அழகு பாண்டியை பணி நீக்கம் செய்யவும் நில அளவை துறை உதவி இயக்குநருக்கு மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. இதற்கு தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியம், நில அளவை அலுவலர்கள் ஒன்றிணைப்பு சங்கத்தினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்நிலையில் நேற்று முன்தினம் இரவு திருப்புவனம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நில அளவை பிரிவில் பணிபுரியும் உதவி வரைவாளர் முத்துக்குமரனை போலீசார் விசாரித்தனர். நில அளவை அலுவலர்கள் ஒன்றிணைப்பு சங்கத்தினர் முறையான ஆதாரம் இல்லாமல் கைது செய்யக்கூடாது என எதிர்ப்பு தெரிவித்தனர். ஆனால் முத்துக்குமரன் மனுக்கள் கொண்டு வந்ததற்கோ ஆற்றில் வீசியதற்கோ ஆதாரம் இருந்தால் மட்டுமே கைது செய்ய வேண்டும் என சங்கத்தினர் வலியுறுத்தினர். இதையடுத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிவபிரசாந்த், கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் பிரான்சிஸ், டிஎஸ்பி பார்த்திபன், ஆய்வாளர் முத்துக்குமார் ஆகியோர் நேற்று முழுவதும் விசாரணை நடத்தினர். பிறகு வைகை ஆற்று பாலத்திற்கு சென்று வந்ததற்கு முத்துக்குமரன் முறையாக காரணம் கூறவில்லை என்று கூறி அவரை நேற்று இரவு கைது செய்து உள்ளனர். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இதுபோன்ற பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளுடைய குட்டி இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி மக்களே.